வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுக்க மாலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு என்ன மாதிரியான ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்லாம் செய்யலான்றதை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபுட் ஐட்டம் அப்படின்றது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், தொடர்ந்து 2 நாளாக ரொம்ப சூப்பர்பான ஒரு டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஓ, இதெல்லாம் வச்சு நம்ம இப்படிலாம் செய்யலாமான்ட்டு. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன டிஷ் டாக்டர்? இன்னைக்கு மல்லிகை பூவை வச்சு ஒரு தேநீர், மல்லிகை பூ தேநீர்னு பேர். அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் டாக்டர், மல்லிகை பூ எல்லோரும் போட்டி போட்டு தலையில் வைக்கிறதுக்காக தான் வாங்குவாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் கோயிலெல்லாம் போடுறதுக்கு. பட் மல்லிகையில் தேநீர், அது எப்படி டாக்டர்? அதோட ரொம்ப காலமாக வழக்கத்தில் இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம டீ போடும்போது அதில் மல்லிகை பூ, காஞ்ச பூ இதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஜாஸ்மின் ஃப்ளேவர்டு டீ அப்படின்னு பேர், அந்த மாதிரி கொடுவாங்க. சில விதமான தேயிலைகள் அவங்க தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேயிலையோடு அந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டாச்சுன்னா அந்த தேயிலைக்கு என்ன ஆற்றல் உண்டுன்னா அது கூட இருக்கிற எல்லா பொருட்களுடைய மனத்தையும் உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ மல்லிகை தேநீர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த தேநீரோட கலந்து போடுற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இல்லை, ஏன்னா தேநீரை முழுமையாக நீக்க சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால மல்லிகைப்பூ, துளசி, ஏலக்காய் இது மாதிரியான இயற்கையான மனமூட்டி பொருட்களை அடிப்படையாக வச்சு ஒரு தேநீர் செய்ய போகிறோம். ஓகே டாக்டர். இந்த மல்லிகை பொறுத்த வரைக்கும் தலையில் சூடிட்டு இருக்கும் போதே ஒரு மனம் இருக்கும். யாராவது ஒருத்தர், ஒரு பெரிய அறையில் யாராவது ஒருத்தர் மல்லிகை பூவோட வந்தாலே அந்த ரூம் முழுவதும் மணக்கும். அந்த ரூம் முழுவதும் ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு பதற்றம் இருந்ததுன்னா நீங்கிறத நம்ம இயல்பாகவே பார்க்க முடியும். ஒருத்தர் மல்லிகை பூ சூடிட்டு ஒருத்தவங்க வந்தானாலே அந்த மனமே அந்த அறை முழுவதும் ஒரு அமைதியையும் ஒரு பதற்றத்தன்மத்தை நீக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருள் தான் மல்லிகை. அந்த மல்லிகை பூவுக்குன்னு தனிப்பட்ட அந்த செடி ஒரு இடத்துல இருந்தாலே அதுக்கு பலவிதமான ஒரு நன்மைகள் இருக்கிறதா இலக்கியங்கள்ல இருந்து பல பாடல்கள் நமக்கு சொல்லுதாங்க. இப்போ இந்த மல்லிகை பூவை தலையில போட்டுட்டு அப்படியே தூக்கி குப்பையில போட்டுறோமா, அந்த பூவை மாலையை செஞ்சாலோ அல்லது கோயில்களில் இருக்கக்கூடிய மாலைகள் இருந்தாலோ அதை அப்படியே நிழல்ல காய வச்சு பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை இந்த தேநீர் மாதிரி பண்ணிடுறதுக்கும் அல்லது பலவிதமான பொருட்களில் சேர்த்து பயன்படுத்துறதுக்கும், என்ன உணவு செஞ்சாலும் அதில் சேர்த்து பயன்படுத்துறதுக்கும் அதை பயன்படுத்தலாம். ஓகே. இந்த மல்லிகை தேநீர் பொறுத்த வரைக்கும் மல்லிகையில் இருக்கக்கூடிய முதல்ல நன்மைகள் என்னென்னா, முக்கியமான 4-5 நன்மைகளை மாத்திரம் நம்ம சொல்லிடுவோம். சொன்னாச்சுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். ஓகே. பதற்றத்தை வேகமாக இயல்பு நிலை கொண்டு வரும். அதாவது ஆன்சைட்டி அப்படிங்கிற நிலையை உடனே நீக்கிறதுக்கான ஆற்றல் கொடுக்கும். டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு காரணமே இல்லாமல் ஒரு மனச்சோர்வு இருக்கும். எதுக்கு இந்த வேலையை செய்கிறோம், அல்லது இன்றைக்கி இதை செய்யலாமா, இன்னொரு நாளைக்கு இதை மாற்றி வச்சுக்கலாமான்னு ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மல்லிகை பூவினுடைய மனமே அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிடும். சரி, இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு. அதாவது ஆன்சைட்டியும் குறைக்குது, டிப்ரெஷன் குறைக்குது, தூக்கம் இல்லாத தன்மையை மாற்றுது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சின்னதாக ஒரு காட்டன் தலையணை மாதிரி ஒன்று செஞ்சு அதில் உதிர்ந்த இந்த மல்லிகை பூவை அடைச்சி தலைக்கு பக்கத்தில் வச்சிருந்து தூங்கினாலே போதும், இயல்பான தூக்கம் வரும். இதே குணம் துளசிக்கும் உண்டு. அதனால மல்லிகையும் துளசியும் சேர்த்தே கூட நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு தலையை மாதிரி செஞ்சுட்டு தலையில வச்சிட்டோம்னா இயல்பான உறக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த திருவிழாவினுடைய எல்லாருமே மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஆற்றல் மல்லிகை பூக்கு இருக்கு. அந்த மனம் உள்ள நுழைஞ்ச உடனே என்டார்ஃபின்ஸ்னு ஒரு செக்ரேஷன்ஸ், எண்டோஜீனஸ் மார்ஃபின்னு பேர். உடலுக்குள்ளேயே மார்ஃபின் மாதிரியான ஒரு வேதிப்பொருள் சுரக்குது, அதுக்கு பேர் தான் என்டார்ஃபின்னு பேர். அந்த மனத்தை நுகர்ந்த உடனேயே உடம்புக்குள்ள ஒரு அபின் போன்ற ஒரு பொருள் சுரந்து, அதாவது கேடு ஏற்படுத்தாத அபினுடைய நல்ல தன்மை உண்டு, அது மாதிரியான ஒரு செக்ரேஷன், அது எண்டோக்ரைன்னு பேர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு பேர். அது சுரந்து உடனடியாக ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இல்லற இன்பத்தை கூட்டக்கூடிய ஆற்றல் இந்த மல்லிகை பூக்கு உண்டு. அதனால அதை தொடர்ச்சியாக வச்சு பல இலக்கியத்திலிருந்து இக்கால கவிஞர்கள் வரைக்கும் மல்லிகை பூ வச்சு பாடல் எழுதாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதை காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அதனுடைய இந்த தன்மைகள்னால தான். உடல் உரம் ஊட்டுறது, எதிர்பார்த்தலை கூட்டுறது, மன அழுத்தத்தை நீக்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோட வைக்கிறது. இதை தாண்டி வேற என்ன தேவைப்படும் ஒருத்தருக்கு? கண்டிப்பா முழுமையான ஒரு மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மல்லிகை மலர்.
அதை வச்சு ஒரு தேநீர் அழகாக செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி நிறைஞ்ச இந்த தேநீர் வந்து நான் செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, மல்லிகை தேநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்லிகை தேநீர். ஸோ மல்லிகை தேநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லிகை தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: மல்லிகைப்பூ, துளசி, இஞ்சி, லவங்கம், பனவெல்லம். ஸோ மல்லிகை தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. இப்போ யூஸ்வலாக வந்து தேநீர் எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான். தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கோங்க. துளசி, மல்லிகைப்பூ, இஞ்சி, கிராம்பையும் வந்து நம்ம தட்டி போட்டுடலாம். தேவையான அளவு கிராம்பு, தேவையான அளவு இஞ்சி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முழு கலவை வந்து நல்லா கொதிச்சு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம போட்ட மல்லிகை, துளசி, அப்புறம் கிராம்பு, இஞ்சி இது எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணியோட நல்லா வெந்து வருது. ஸோ இந்த தண்ணீர் வந்து நல்லா சுண்டட்டும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம மல்லிகை பூவை வந்து நம்ம தலையில் வைக்கிறதுக்கும் இல்லை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இல்லை சாமிக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் மல்லிகை பூவால் இந்த மாதிரி ஒரு தேநீர் செய்யலாம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அட்வான்டேஜஸ் டாக்டர் சொன்ன மாதிரியே வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த தேநீரை நீங்களும் வீட்டில் செய்யுங்க. ஸோ அந்த மல்லிகைப்பூவும் அந்த துளசியோட வாசம் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வரும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம மல்லிகைப்பூ தேநீர் வந்து இங்கே நல்லா சுண்டிடுச்சு. அதாவது நம்ம ஊற்றின லெவலை விட நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. அண்ட் இதில் இருக்க அந்த பூக்கள் கூட நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த தேநீர் நம்ம சாப்பிட்றதுக்காக சுவைக்காக நம்ம வந்து பனவெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சுவையான, நறுமணம் மிக்க அண்ட் ஹெல்த்தியான மல்லிகைப்பூ தேநீர் வந்து இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, மல்லிகை தேநீர் வந்து நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக வந்து அந்த வாசனையிலே வந்து நான் ரொம்ப ரெஃப்ரெஷ்ட் ஆகிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர் ராமகிருஷ்ணன் நாகப்பட்டினத்துலேருந்து எழுதியிருக்காரு. டாக்டர், அவருக்கு வந்து இப்போ ஒரு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க டாக்டர். பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து உணவு பழக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணலான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். உணவு பழக்கங்கள் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த இதய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னாச்சுன்னா முக்கியமான இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த பாதிப்பு இதயத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா இருக்காது. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இரத்த குழாய்கள்லையும் ஏற்படக்கூடிய மாறுபாடு தான் ஒரு பகுதி தான் அந்த இதயத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. அதனால் இரத்த குழாயை மீட்டெடுத்து பழைய நிலைமைக்கு இயல்பாக கொண்டு வரதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் ஏராளமாக இருக்குது. அதில் இந்த ஜங்க் ஃபுட், அதாவது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள், கடையில் உள்ள உணவுகள் இதெல்லாம் முழுமையாக நீக்கிட்டு இயல்பான உணவுகள், இயற்கையான உணவுகள்னு சொல்லக்கூடிய வீட்டில் பச்சை கீரை சாறு, பச்சை காய்கறி சாறு. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரையில் 3ல் 1 பங்கு பச்சையாகவும் 2 பங்கு நம்ம வேக வச்சும் பயன்படுத்த சொல்லிட்டு இருக்கோம். அந்த உணவை அவங்க பின்பற்றலாம். அதே மாதிரி காயும் அதே மாதிரி பச்சை காய் சாறும் அதே மாதிரி வேக வச்ச காய்களையும் நிறைய பயன்படுத்துறது. போதுமான அளவுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பழங்கள், இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மாதுளம்பழம், அத்திப்பழம், கொய்யா,
பப்பாளி, இந்த மாதிரியான வாழைப்பழம், இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவர் சிம்பிளான ஹோம் ரெமெடி மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா 2 சொல்லலாம். ஒன்று செம்பருத்தி சொல்லலாம், இன்னொன்று மருதம் பட்டைன்னு சொல்லக்கூடிய 2 பொருளும் இதயத்தை பலப்படுத்தும். செம்பருத்தியை வச்சு ஒரு தேநீர், செம்பருத்தி, சீரகம், பனை வெல்லம், இந்த 3ஐயும் போட்டு ஒரு தேநீர் மாதிரி பண்ணி அவர் காலையில் ஒரு தடவை குடிச்சிட்டு வரலாம். இன்னொன்று மருதம்பட்டை அப்படிங்கிறது, இது வந்து மருந்து மாதிரி கிடையாது. மருதம்பட்டைங்கிறது சித்த மருந்து கடைகள்லையோ நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அந்த மருதம்பட்டை பொடி 1 தேக்கரண்டி அளவுக்கு, சுக்கு 1 அரை தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டி, கருஞ்சீரகம் இது 1 தேக்கரண்டி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், இதை போட்டு ஒரு தேநீர் மாதிரி பண்ணி அதில் பனவெல்லம் கலந்து காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு இதுவும் இடையூறு பண்ணாது, இதயத்தை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ரவி வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வராராம். ஸோ அந்த ஒயிட் சுகரோட கேடுகள் என்னென்னு அவர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்து வந்து ப்ரௌன் சுகர், அதாவது பனை வெல்லம் தான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு டாக்டர். பட் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் போனால் அங்கேருந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி டீ எல்லாம் கொடுக்கும்போது அவங்களால அவாய்ட் பண்ண முடியலன்றாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காரு டாக்டர். இப்போது வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து கெஸ்ட் வீட்லேயோ அல்லது வெளியில் ஒரு இடத்துல தேநீர் குடிக்கும் போதோ அந்த ஒயிட் சுகர் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஒருவேளை அவருக்கு தேநீர் குடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அல்லது வெளியூர் இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா, வீடுகள் அப்படின்னாச்சுன்னா பனை வெல்லம் போட்டு தேநீர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஹோட்டல் மாதிரியான இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் வெறும் தனி தேநீர், பால் சேர்க்காத தனி தேநீர் மாத்திரம் வாங்கிட்டு இவர் கையிலேயே பாக்கெட்டில், ஒரு சின்ன பாக்கெட்டில் பனை வெல்லம் எடுத்துகிட்டு போனாச்சுன்னா இந்த பனை வெல்லத்தை போட்டு கொடுங்க அப்படின்னாலோ அல்லது நாமளே அந்த பனை வெல்லத்தை போட்டு கலக்கி குடிக்கிறதோ வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் சுகர் முழுமையாக நஞ்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து எப்போவாவது ஒரு தடவை குடிக்கிறது அல்லது விருந்தினர் வீட்டில் போய் குடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அறிவுறுத்துறது இல்லை. அதனால் நமக்கு நம்ம உடலை பாதுகாக்கணும், நம்ம உடல் வந்து பலமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கையோட கொஞ்சம் பனை வெல்லத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே டாக்டர், ஸோ இது ஒரு சூப்பர்பான டிப் தான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நம்ம நேயர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பூ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தான் வந்து அது தேநீராக சாப்பிடலான்னு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மல்லிகை தேநீர் அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க. நாளைக்கும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.